கோதுமை ரவா தோசை தான் இப்போ பார்க்க போகிறோம். கோதுமை மாவு 250 கிராம், ரவை 100 கிராம், பச்சரிசி மாவு 100 கிராம், தேவையான அளவு உப்பு போட்டு அதை தண்ணி ஊற்றி ரவா தோசை பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சிடணும். அதில் இஞ்சி, சீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டி அதை தோசையாக ஊற்றணும். ரவா தோசையில் மைதா கலக்கிறோம், ஆனால் இதில் மைதா நம்ம கலக்கலை. மைதாக்கு பதிலாக கோதுமை சேர்க்குறனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, டயபெட்டிக்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ரவா தோசை மாதிரி மொறு மொறுன்னு சுடணும். இதுக்கு கார சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், உப்பு, பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இந்த சட்னி தான் இதுக்கு மேட்சாக இருக்கும். இதை தொட்டு சாப்பிட்டா இந்த தோசை மிக அருமையாக இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.